கள்ளக்குறிச்சி தொகுதியை பார்க்கிறோம். தற்போதுதான் பார்த்தோம். கள்ளக்குறிச்சி தொகுதியில் கிட்டத்தட்ட 56 வாக்குகளை வித்தியாசமாக இருந்தது என்ற செய்திகளை பார்த்தோம். அருள் விக்னேஷ், தாவைக்கவனுடைய அருள் விக்னேஷ் 76,192 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். ராஜீவ்காந்தி, அதிமுக சார்பாக போட்டியிட்ட ராஜீவ்காந்தி 76,136 வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தொடர்ந்து அங்கு கடுமையான போட்டி நிலவுகிறது. இன்னும் வெற்றி தோல்வி முடிவாகவில்லை. தற்பொழுது வரை முன்னிலையில் தாவக வேட்பாளர் அருள் விக்னேஷ் இருக்கிறார். 76,192 வாக்குகள் பெற்று கள்ளக்குறிச்சியில் அவர் முன்னிலை வகிக்கிறார் என்ற செய்திகளை பார்க்கிறோம். அவிநாசி தொகுதியை பார்க்கிறோம். அவிநாசி தொகுதியில் தாவேகவனுடைய வேட்பாளர் கமலி 67,116 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். பாஜகவின் எல் முருகன் 58,172 வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அவிநாசி தொகுதி நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்பட்டது. எல் முருகன் அங்கு போட்டியிட்டார். ஆனால் எல் முருகன் காலையிலிருந்தே வாக்கு எண்ணிக்கை துவங்கியதிலிருந்து தொடர்ந்து பின்னடைவிலேயே இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இருக்கக்கூடிய கள நிலவரத்தின்படி 67,116 வாக்குகள் பெற்று தாவேக வேட்பாளர் கமலி முன்னிலையில் இருக்கிறார் என்ற செய்திகளை பார்க்கிறோம். நன்னிலம் தொகுதியை பார்க்கிறோம். நன்னிலம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதிமுகவினுடைய வேட்பாளர் ஆர் காமராஜ் 1,03,462 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இரண்டாம் இடத்தில் திமுக இருக்கிறது. ஆர் காமராஜ், அதிமுக வேட்பாளர் ஆர் காமராஜ் 1,03,462 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்ததாக திருவாரூர் தொகுதி. திருவாரூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் பூண்டி கலைவாணன் திருவாரூரில் போட்டியிட்டார். திமுகவினுடைய பூண்டி கலைவாணன் 93,204 வாக்குகள் பெற்று வெற்றியடைந்திருக்கிறார் என்ற செய்திகளை பார்க்கிறோம். தாவேக வேட்பாளர் இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். பூண்டி கலைவாணன் வெற்றி பெற்றிருக்கிறார். திருவாரூரில் திருத்துறைப்பூண்டி தொகுதி குறித்து பார்க்கிறோம். திருத்துறைப்பூண்டியில் திமுகவின் கூட்டணியில் போட்டியிட்ட சிபிஐ மாரிமுத்து 67,210 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார் என்ற செய்திகளை பார்க்கிறோம். சிபிஐ சார்பாக போட்டியிட்ட மாரிமுத்து 67,210 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அருப்புக்கோட்டை தொகுதி குறித்த நிலவரங்களை பார்க்கிறோம். அருப்புக்கோட்டையை பொறுத்தவரைக்கும் திமுகவுடைய KKSSR ராமச்சந்திரன் 54,555 வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறார். அதனை பின்தொடர்ந்து தாவேக வேட்பாளர் 51,779 வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். இருவருக்கும் குறைவான வாக்கு வித்தியாசமே இருக்கக்கூடிய நிலையில் திமுக வேட்பாளர் KKSSR ராமச்சந்திரன் 54,555 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அருப்புக்கோட்டை தொகுதி அது குறித்த நிலவரங்களை பார்க்கிறோம். அணைக்கட்டு தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதிமுகவினுடைய வேட்பாளர் வேலழகன் 64,332 வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறார் என்ற செய்திகளை பார்க்கிறோம். இரண்டாம் இடத்தில் திமுகவும் மூன்றாம் இடத்தில் தாவேக வேட்பாளரும் இருக்கிறார்கள். மடத்துக்குளம் தொகுதி குறித்து பார்க்கிறோம். திமுகவினுடைய ஜெயராமகிருஷ்ணன் 58,490 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார் என்ற செய்திகளை பார்க்கிறோம். அதிமுக இரண்டாம் இடம் மற்றும் தாவேக மூன்றாம் இடம் பெற்றிருக்கிறது. கரூர் தொகுதியில் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் திமுக வேட்பாளர். அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுக வேட்பாளர் MR விஜயபாஸ்கர் 61,135 வாக்குகள் பெற்று முதலிடத்தில் இருக்கிறார். 58,566 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். தாவேக வேட்பாளர் மதியழகன் மூன்றாம் இடத்திற்கு, திமுக வேட்பாளர் ACM தியாகராஜன் 57,128 வாக்குகளோடு மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அந்த செய்திகளை பார்க்கிறோம். கரூர் தொகுதி குறித்த நிலவரங்களை பார்க்கிறோம். கரூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் MR விஜயபாஸ்கர் 61,135 வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்கிறார். தாவேக வேட்பாளர் இரண்டாம் இடத்திலும் திமுக வேட்பாளர் மூன்றாம் இடத்திற்கும் தள்ளப்பட்டிருக்கிறார். ACM தியாகராஜன் 57,128 வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்தித்து மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கிறார். கரூர் தொகுதியில் அந்த செய்திகளை பார்க்கிறோம். இந்த 2026 தேர்தலில் கரூர் தொகுதி என்பது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. இதற்கு முன்னதாக கரூர் தொகுதியில் போட்டியிட்ட செந்தில் பாலாஜி தற்பொழுது கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு அங்கு வெற்றி பெற்றிருக்கிறார். கரூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுகவினுடைய ACM தியாகராஜன் 57,128 வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார்.
அதிமுக வேட்பாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 61,135 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார் என்ற செய்திகளை பார்க்கிறோம். குன்னூர் தொகுதி குறித்த நிலவரங்களை பார்க்கிறோம். ராஜு திமுகவுடைய ராஜு 45,435 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுவிட்டார் என்ற செய்திகளை பார்க்கிறோம். 2ஆம் இடத்தில் தாவேகவும் 3ஆம் இடத்தில் அதிமுகவும் இருக்கிறார்கள். தாவேகளுடைய வேட்பாளர் தங்கராஜு 2ஆம் இடம் பெற்றிருக்கிறார். 38,897 வாக்குகள் பெற்று 2ஆம் இடம் பெற்றிருக்கிறார். அதிமுக 3ஆம் இடம் பெற்றிருக்கிறது. ராஜு திமுகவின் ராஜு 45,435 வாக்குகளோடு குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற செய்திகளை பார்க்கிறோம். செங்கம் தொகுதி குறித்த நிலவரங்களை பார்க்கிறோம். செங்கம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதிமுக வேட்பாளர் எஸ் வேலு 79,929 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். தாவேக வேட்பாளர் 2ஆம் இடமும் திமுக வேட்பாளர் 3ஆம் இடத்திலும் இருக்கிறார்கள். தாவேக வேட்பாளர் பாரதிதாசன் 65,759 வாக்குகள் பெற்று 2ஆம் இடமும், திமுக வேட்பாளர் கிரி 62,632 வாக்குகள் பெற்று 3ஆம் இடமும் பெற்றிருக்கிறார்கள். செங்கம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் எஸ் வேலு முன்னிலையில் இருக்கிறார். 79,929 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். களமிறங்கிய முதல் தேர்தலிலேயே 30 விழுக்காடு வாக்குகளை கடந்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகளில் 1,48,00,000 வாக்குகளை கடந்து முதல் இடத்தில் தமிழக வெற்றிக் கழகம் இருக்கிறது. தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே 30 விழுக்காடு வாக்குகளை தமிழக வெற்றிக் கழகம் பெற்றிருக்கிறது. தனி கட்சியாக முதல் தேர்தலை சந்தித்த தமிழக வெற்றிக் கழகம் 1,48,00,000 வாக்குகளை பெற்று 30 விழுக்காடு வாக்குகளை கடந்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகளில் 1,48,00,000 வாக்குகளை கடந்து முதலிடத்தில் தமிழக வெற்றிக் கழகம் இருக்கிறது. 2026 தேர்தல் முதல் தேர்தலாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருந்தது. இந்நிலையில் களமிறங்கிய முதல் தேர்தலிலேயே 30 விழுக்காடு வாக்குகளை கடந்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். ஒட்டுமொத்தமாக தற்போது வரை இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பார்க்கிறோம். 107 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். திமுக 75 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. அதிமுக 52 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. காலையிலிருந்து தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வெற்றி தோல்வி குறித்த நிலவரங்களை பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளவு வாக்குகள், எத்தனை வாக்குகள் வித்தியாசம், எவ்வளவு வாக்கு விழுக்காடு போன்ற பல்வேறு செய்திகளை துல்லியமாக புதிய தலைமுறை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறது.